ஹாய் சார். ஹாய். ஹலோ மேடம். யார் இந்த பொண்ணு? மா என்னம்மா கோயிலுக்கு ஒரு பொண்ணோட வந்திருக்காருன்னா யாரா இருக்கும்? அவர் லவ்வரா தான் இருக்கும். ஐயோ இல்ல சார், இவன் என் மாமா பொண்ணு. மாமா பொண்ணா? ஆ, அப்ப ரெண்டும் ஒண்ணு தானே. மாமா பொண்ணு தனியா கோயிலுக்கு கூட்டிட்டு வர அளவுக்கு வந்திருக்கேன்னா லவ் பண்றேன்னு தானே அர்த்தம். மேம் இல்ல மேம், இவங்க வெளியூர், இங்க படிக்கிறதுக்காக வந்திருக்காங்க. ஓ, சென்னைக்கு புதுசுங்கிறதுனால நான் இங்க கூட்டிட்டு வந்தேன். மற்றபடி எங்களுக்குள்ள அந்த மாதிரி நினைப்பெல்லாம் ஒண்ணும் இல்லை மேடம். சரி சரி. நாங்க வரோம் மேடம். சார் நாங்க வரோம் சார். பாய். போலாமா? போலாமா? ஐரே இருங்க. வாமா போலாம். பிரபு அங்க பாரு, அந்த ஆளு நம்ம வீட்டுக்கு வந்து மிரட்டிட்டு போனார்ல. நீ வாமா போலாம். வா. ஹாய் பிரபு, வாங்க. வாமா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். என்ன பிரபு, டாக் ஆஃப் த டவுன் நீங்க தான். எந்த மீட்டிங் போனாலும் உங்களை பத்தி தான் பேசுறாங்க. சூப்பர். தேங்க்யூ சார். மிஸ்டர் சிதம்பரம், பிரபுவை தெரியும்ல? இந்த இயர் பெஸ்ட் பிசினஸ் மேன் அவார்டு பிரபு தான் வாங்கினாரு. ஓ, இப்ப அந்த செங்கல்பட்டு ஃபேக்டரி விஷயத்துல அவர் எடுத்த முடிவை ஊரே பாராட்டிக்கிட்டு இருக்கு. கேள்விப்பட்டிருப்பீங்களே? கங்க்ராட்ஸ் பிரபு. ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ்ங்கிறதுக்கு மட்டும் நீங்க உதாரணம் இல்ல, ஒரு நல்ல மனுஷனும் பேர் வாங்கியிருக்கீங்க. ரியலி ஹேட்ஸ் ஆஃப். தேங்க்யூ சார். பாய் சார். ஓகே, வரேன் சார். வரேன் சார். வாங்க. வரேன் சார். வரேன் பிரபு. பாய் சார். வரேன் பிரபு. வரேன் பிரபு. பாய் சார். வரேன். வாங்க. ஹலோ சார். அவங்க என்ன சொல்லிட்டு போறாங்கன்னு உங்களுக்கு புரியுதா? ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ். உழைச்சா முன்னேறலாம் சார், குறுக்கு வழியிலலாம் அப்படி முடியாது. அது உங்க மருமகனுக்கும் புரியல, உங்களுக்கும் புரியல. இனிமேலாச்சும் புரிஞ்சுக்கோங்க சார். போலாம் வா. இருமா போலாம். ஆமா, அன்னைக்கு என்ன சொன்னீங்க? என் கையை வச்சே என் கண்ணை குத்துவீங்களா? சூப்பர் 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 சார். என் வைஃப் கையை வச்சு என் கண்ணை குத்தல, என் கண்ணை திறந்து வச்சிருக்கீங்க. அதனால வந்ததுதான்
அவங்க என்ன புகழ்ந்துட்டு போறதும் இன்னைக்கு சிட்டியே என்னை பத்தி பேசுறதும். சார், நல்ல உங்களுக்கு கெட்டது நினைச்சா கெட்டதும் நல்லதா மாறிடும். அது உங்களுக்கு தெரியாதா? அதுதான் இப்ப நடந்துட்டு இருக்கு. இனிமேலாச்சு நல்ல புத்தியோட இருக்கணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கோங்க. அது இல்லாம நான் இப்படிதான் இருப்பேன் அப்படியே சொல்லிட்டு இருந்தீங்கன்னா இனிமே அந்த கடவுளால் கூட உங்களை காப்பாற்ற முடியாது. நீ வாமா. ஹாய் ஹாய். சௌமியா, என்னது இந்த ஆபீஸ் பக்கம் வந்திருக்க? சித்தப்பா ஆபீஸ்ல இல்லையே, சைட்டுக்குள்ள போயிருக்காரு. இல்ல, நான் அப்பாவை பார்க்க வரல. ஓ, பிரபு கூட ஆபீஸ்ல இல்லையம்மா? நான் கதிர் சாரை பார்க்க வந்திருக்கேங்க. கதிர் சாரா? அது எப்போயில இருந்து? அவர் தான் எனக்கு ஃபர்ஸ்ட் டியூஷன் எடுத்தாரு. ஓ, அப்படி சாரா டீச்சர். ஓகே ஓகே. இந்த நேரம் பிஸியா இருப்பானம்மா. என்ன விஷயமான பார்க்க வந்திருக்க? இல்ல, எக்ஸாம் வருது. பாடத்துல சில டவுட்ஸ் எல்லாம் இருக்கு. அதான் அவர்கிட்ட போயிட்டு கிளியர் பண்ணிட்டு வரலான்னு வந்தேன். ஓ, அவன் கேபின்ல தான் இருக்கான், போய் பார்த்துட்டு வா. சரி. சௌமியா படிப்புல காட்டுற ஆர்வத்தை பார்த்தா இந்த வருஷம் ஸ்டேட் ஃபர்ஸ்டே வந்துருவா போல இருக்க. ஹலோ ஆபீசர். ஹாய். எதுக்கு இப்ப இங்க வந்த? உலகத்திலேயே லவ்வரை பார்த்ததும் ஷாக் ரியாக்ஷன் கொடுத்து எதுக்கு வந்தேன்னு கேக்குற ஒரே லவ்வர் நீயா தான் இருப்ப. அவன் நம்ம லவ்வர் தேடி வர மாட்டாளா? நாம அவளை பாத்திர மாட்டோமான்னு ஏங்கிட்டு இருக்கானுங்க. நீ என்னடானா எதுக்கு வந்தேன்னு கேட்டுட்டு இருக்க? சரி, ஏதாவது முக்கியமான விஷயமா? ஏன் முக்கியமான விஷயமா இருந்தா மட்டும்தான் சாரை பார்க்க முடியுமோ? நீயும் என்ன பார்க்க வர மாட்டேங்கிற. நான் போன் பண்ணாலும் நீ எடுக்க மாட்டேங்கிற. அதான் வந்தேன். சௌமியா, நிறைய வேலை இருக்கு சௌமியா.
ஆ? ஆ. வேணும்னேவா ஃபோன் அட்டன் பண்ணாம இருக்க போறேன்? இந்தா, இப்ப பேசுறல்ல, இதுக்கு உனக்கு டைம் இருக்குல்ல. அதே மாதிரி போன் அட்டன் பண்ணி அப்புறம் கூப்பிடுறேன்னு சொல்லியாச்சும் வைக்கலாம்ல. போனை அட்டன் பண்ண முடியாத அளவுக்கு அப்படி என்ன உனக்கு வேலை இருக்குன்னு எனக்கு தெரியலப்பா. சரி, முதல்ல இங்க இருந்து கிளம்பு. ஆ? நான் ஈவினிங் கோவிலுக்கு வரேன். ஓ, போ, அங்க பேசிக்கலாம். யாரு நீ? கோயிலுக்கு? நம்பிட்டேன். உன்னை நம்பிலாம் போய் கோவில்ல வெயிட் பண்ண நான் தயாரில்லப்பா. அதனால கொஞ்ச நேரம் இருந்து லவ் பண்ணிட்டு போறேன். சௌமியா, என்ன விளையாடுறியா? லவ் பண்ற நீ. சௌமியா, ஆ? இது யார் ஆபீஸ் ஞாபகம் இருக்குல்ல? எங்க ஆபீஸ் தான். எல்லாரும் பார்த்தா என்ன ஆகும்? என்ன ஆகும்? சௌமியா, புரிஞ்சுக்கோ சௌமியா. உங்க அப்பா எப்ப வேணாலும் வரலாம். ஆ. வந்தா உனக்கு தான் பிரச்சனை. ஓ, எனக்கு தானே பிரச்சனை? அட, நானே அத பத்தி கவலைப்படல. நீ ஏன் இவ்ளோ பயப்படுற? பாக்கட்டும், பெரிய பிரச்சனையாகட்டும். பிரச்சனையானா தானே ஒரு முடிவு கிடைக்கும். கரெக்டா ஆபீசர்? இந்த டாக்குமெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணி மெயில் பண்ணு. ஓகே சார். ஓகே. விக்னேஷ், வேளச்சேரி ஃபைல் எங்க இருக்கு? கதிர்கிட்ட இருக்கு. கதிர் எங்க இருக்கான்? அவன் கேபின்ல தான் இருக்கான். இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? ஒன்னதான் கேக்குறேன், இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? சித்தப்பா, நான் தான் வர சொன்னேன். அது ஒண்ணும் இல்ல, ஸ்டடீஸ்ல டவுட்னு சொன்னா. நான் தான் சொன்னேன் கதிர் ஆபீஸ்ல இருப்பாரு, அவர்கிட்ட கேட்டு கிளியர் பண்ணிக்கொன்னு. கதிர் சார், சௌமியாக்கு எக்ஸாம் டைம், ஏதாவது டவுட் கேட்டா சொல்லி கொடுங்க. ஓகே? ஓகே சார். டவுட் எல்லாம் கிளியர் பண்ணிட்டேன். நான் கிளம்புறேன். கதிர், இதை டாக்குமெண்ட்ல சைன் பண்ண சொன்னீங்களே, அதை எடுத்துக்கிட்டு என் கேபினுக்கு வந்துருங்க. ஓகே சார். ஓகே.
சௌமியா 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 என்னங்க என்ன ஆச்சு? எத்தனை தடவை உனக்கு சொல்றது? அவ எங்க போறா என்ன பண்றான்னு பாக்குறதோட என்ன வேலை உனக்கு? ஆமா, எதுக்கு அவளை வெளியில அனுப்புற? இல்லங்க, அவ படிக்கணும்ல. இளிச்சா, அவ எங்க படிக்கிறா? படிக்கிற மாதிரி நடிக்கிறா அவ. அந்த குப்பத்து பையனை பாக்குறதுக்காக இன்னைக்கு ஆபீஸ்க்கு வந்திருக்கா. நான் எதையும் சாதாரணமா எடுத்துக்கிறோம்னு நினைச்சிட்டு இருக்காள அவ. இனி அவளை என்ன பண்ற பார். இனி அவனை பாக்குறதுக்கு போனான்னு தெரிஞ்சது ஒன்னா ரெண்டா வெட்டுவேன். ஏய், என்னடி நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? நீ பண்ற காரியத்துக்கு நான் தாண்டி தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கேன். உனக்கெல்லாம் எத்தனை தடவை சொன்னாலும் அறிவே வராதா? இத பார், நீ நினைக்கிற மாதிரி அந்த பையனை கனவுல கூட கல்யாணம் பண்ணிக்க முடியாது. உங்க அப்பாவை பத்தி உனக்கு தெரியும்ல. வெட்டி போட்டாலும் போடுவாரே தவிர அவனுக்கு உன்னை கட்டி கொடுக்க மாட்டாரு. அவனை மறக்கிறது தான் உனக்கும் நல்லது. இனிமே வீட்டை விட்டு வெளியில போன உன் காலை உடைச்சிட வேண்டி. நான் தானே இந்த வீட்டை விட்டு போக கூடாது. அப்ப அவனை இந்த வீட்டுக்கு வர வச்சிடுறேன். ஹலோ, சொல்லு சௌமியா. கதிர், நீ கொஞ்சம் அர்ஜென்ட்டா வீட்டுக்கு வரணுமே. என்ன விளையாடுறியா? திடீர்னு ஃபோன் பண்ணி வீட்டுக்கு வர சொல்ற? எனக்கு நிறைய வேலை இருக்கு. அதெல்லாம் நீ என்ன செய்வியோ ஏது செய்வியோ எனக்கு தெரியாது. நீ உடனே வீட்டுக்கு வரணும். விளையாடாத சௌமியா, போன வை. ஏன் போனையே கட் பண்றியா? உன்னை எப்படி வர வைக்கணும்னு எனக்கு தெரியும். என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரியா இருக்கிற? டியூஷன் போயிட்டு இருந்த வரைக்கும் பிரச்சனையே இல்லாம இருந்துச்சு. எந்த டவுட் வந்தாலும் கேட்டு கிளியர் பண்ணிடுவேன். இப்ப யார்கிட்ட டவுட் கேக்குறதுனே தெரியல. நெக்ஸ்ட் வீக் எக்ஸாம் வேற வருது. உன் அண்ட நான் என்ன சொல்லிக்கிறேன்? படிக்கிறதுல ஏதாவது டவுட்னா கதிராண்ட கேளுன்னு சொல்லிக்கிறேன்ல. ஆனா அவர்தான் டியூஷன் சென்டரை இழுத்து மூடிட்டு நம்ம ஆபீஸ்ல வேலைக்கு சேர்ந்துட்டாரே. அது இன்னும் உனக்கு வசதி தானே. ஏதாவது சந்தேகம்னா ஆபீஸுக்கு போய் கேட்டு வந்துரு. ஆபீஸ்க்கு போனாதான் அப்பா திட்டுறாரே ஆபீஸ்க்குலாம் வரக்கூடாதுன்னு. அப்போ வீட்டுக்கு வர சொல்லி சந்தேகம் கேளு. நான் கால் பண்ற நேரமெல்லாம் தான் பிஸியா இருக்கேன்னு சொல்றாரே. இப்ப கூட வர சொன்ன, வேலை இருக்கு வர முடியாதுன்னு சொல்லிட்டாரு. எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிடுவேணும் தான் பயமா இருக்கு.
கதிர், உன்னை எப்படி வர வைக்கிறேன்னு பாரு.